அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், மார்கழி அமாவாசை 2024 முன்னோர்களின் ஆசைகளை பெற இந்த பொருட்களை தானம் செய்யுங்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், பார்த்து கொள்ளுங்கள். மார்கழி அமாவாசை என்பது மூதாட்டியர்களின் பிரசாதம் மற்றும் ஆன்மீக சடங்குகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நாள். ராசி அறிகுறிகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட பொருட்களை தானம் செய்வதன் மூலம் தனிநபர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். பித்ரு தோஷம் நீங்கி செழிப்பை அதிகரிக்கலாம். மார்கழி அமாவாசை டிசம்பர் 30 அன்று வருகிறது. இந்த நாளில் பக்தர்கள் கங்கை போன்ற புனித நதிகளில் புனித நீராடி தியானம் மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுகின்றனர். வேத நாட்காட்டியின்படி மார்கழி அமாவாசை டிசம்பர் 30 அன்று வருகிறது, திங்கட்கிழமை. இந்த நாளில் பக்தர்கள் கங்கை போன்ற புனித நதிகளில் புனித நீராடி தானம் மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள். கூடுதலாக போன்றவைகள் செய்வார்கள். சடங்குகள் செய்யப்படுகின்றன. மார்கழி அமாவாசை அன்று வழிபாடு மற்றும் பிரசாதம் மூதாட்டியர் கடன் பித்ரு தோஷம் விடுவிக்க நம்பப்படுகிறது. முன்னோர்களின் ஆசியால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு மேம்படும். இந்த நன்னாளில் தானம் செய்ய வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. விஷ்ணுவிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற புனிதமான குளியல் மற்றும் தியானத்துடன் அன்று தொடங்குவார்கள். பின்னர் முழு பக்தியுடன் விஷ்ணு மற்றும் சிவனை வழிபடும் சடங்குகளை செய்யுங்கள். குலதெய்வ பிரசாதத்தை முடித்த பிறகு பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு பரிமாறவும். இறுதியாக உங்கள் நிதி திறனுக்கு ஏற்ப பொருட்களை தானம் செய்யுங்கள். இங்கே நீங்கள் நன்கொடை செய்யலாம். ராசி அடிப்படையில் தானம் செய்ய வேண்டியது: மேஷ ராசிக்காரர்கள் வேர்க்கடலை, சிறு நீரக பீன்ஸ், திணை, ராகி, வெல்லம் ஆகியவற்றை தானம் செய்யுங்கள். ரிஷப ராசிக்காரர்கள் பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் மற்றும் தொடர்புடைய பொருட்களை தானம் செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், முழு பச்சை பயிறு, மூங்கில் ஆகியவற்றை தானம் செய்யுங்கள். புற்றுநோய், கோதுமை மாவு, சுத்திகரிக்கப்பட்ட மாவு, உப்பு, அரிசி மற்றும் சர்க்கரைகளை தானம் செய்யுங்கள். சிம்மம் சிவப்பு பயிறு, சிவப்பு மிளகாய், விரல், திணை மற்றும் கோதுமை ஆகியவற்றை தானம் செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்கள் மாட்டு தொழுவத்திற்கு நிதி, முழு பச்சை பயிறு மற்றும் குடமிளகாய் ஆகியவற்றை நன்கொடையாக வழங்கவும். துலாம் ராசிக்காரர்கள் உப்பு, கோதுமை மாவு, சுத்திகரிக்கப்பட்ட மாவு மற்றும் வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்யுங்கள். விருச்சகம் விரல், திணை, இனிப்பு, உருளைக்கிழங்கு, சிவப்பு மற்றும் சிவப்பு பயிறு மற்றும் திணை ஆகியவற்றை தானம் செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் பழுத்த வாழைப்பழம், பப்பாளி, உளுந்து மற்றும் மஞ்சள் ஆடைகளை தானம் செய்யுங்கள். மகரம் கருப்பு எள், ஆளி விதை, கடுகு விதைகள் மற்றும் அது போன்ற பொருட்களை தானம் செய்யுங்கள். கும்பராசிக்காரர்கள் தோல் பாதணிகள், கருப்பு போர்வைகள் மற்றும் கருப்பு ஆடைகளை தானம் செய்யுங்கள். மீன ராசிக்காரர்கள் உளுத்தம்பருப்பு, சோளம், வறுத்த உளுந்து, வாழைப்பழம் ஆகியவற்றை தானம் செய்யவும். இந்த நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் நன்கொடைகள் வழங்குவதன் மூலமும் பக்தர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் விஷ்ணுவின் தெய்வீக அருளையும் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இதை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.